வெல்கம் பேக் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே டம்பிள் செய்கிறது இப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இந்த குவாரண்டைனில் கொஞ்சம் வெயிட் போட்டேன், கொஞ்சம் இல்லை நிறையாவே வெயிட் போட்டேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் என்னோடய டம்பிளை நான் கோயம்புத்தூர்லேயே வச்சுட்டு வந்தேன். ஸோ இங்கேயோ டம்பிள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே எங்கேயும் கடையில் எங்கேயும் கிடைக்கல. அதில் ஆன்லைனில் பார்த்தாலும் ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு 10 kg டம்பிள் 2 தேவைப்பட்டுச்சு. ஸோ அதோட ப்ரைஸ் ஆன்லைனில் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நானே சிமெண்ட் வாங்கி நானே ஒரு டம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே காங்க்ரீட் வச்சு டம்பிள் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, பேசிக்காக ஒரு காங்க்ரீட் கலவை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. சிமெண்ட், ஜல்லி, மணல், ஒரு ஹேக்ஸா பிளேட், 2 ஆணி. அடுத்து உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா ஹேண்டில் பார், அந்த டம்பிளோட ஹேண்டில் பார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பைப் ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த பைப்போட திக்னஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் இன்னும் இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நான் வேறு 2 பைப்பும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பைப்பை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது இந்த டம்பிள் 2 சைடும் நம்ம காங்க்ரீட் போட்டு வச்சுருவோம். இந்த 2 சைடும் விட்டுட்டு இந்த மீதி இருக்க இடம் வந்து 15 சென்டிமீட்டர் வேணும். ஸோ அதுக்கு அளவாக நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களோட ஹேண்டில் பார் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து இந்த பிளாக் பைப்பையும் இதே அளவில் கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு இந்த 2 பார்ட் கிடச்சிச்சு. இதுக்குள்ளேயும் ஒரு பைப் வைக்கலான்னு இருக்கேன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ இந்த ஹேண்டிலுக்கு 3 லேயர் இருக்குது. இது லேயர் 1, இது லேயர் 2, இதுக்குள்ளே இன்னொரு லேயரும் இருக்குது. இது ஒன்றே போதும், பட் அது 2 இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையாமல் இருக்குமேனு. ஸோ இப்போ நமக்கு லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 3மே கிடச்சிருச்சு. ஸோ இது 3 இப்படி வச்சு காங்க்ரீட் இதுக்குள்ளே ஊற்றிடுவோம். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணும்போது கல்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கிறிஸ் கிராஸாக இந்த இடத்துல 2 ஆணி நம்ம இப்போ உள்ள அடிக்க போகிறோம். ட்ரில்லர் இருந்தால் இது ஈஸியாக பண்ணிடலாம், பட் நம்மகிட்ட ட்ரில்லர் இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆணியை ஹீட் பண்ணி அது இந்த பிளாஸ்டிக்கில் நம்ம உள்ளே போட போகிறோம். இது சூடு பண்ணியாச்சு. அடுத்து இது என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ் மார்க் போட்டிருக்க இடத்துல இதை இன்சர்ட் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் நான் யூஸ் பண்ண போகிற மோல்டு. சிமெண்ட் கலவை எப்படி கலக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மணல், நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க எம் சாண்ட், அப்புறம் ஜல்லிக்கல், அப்புறம் சிமெண்ட். இது 3ஐயும் போட்டு கலவை ஓரளவுக்கு திக்கான, ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்கான மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலக்கிக்கோங்க. நீங்கள் ஆணி வச்ச பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப்பை அந்த மோல்டோட சென்டரில் கரெக்டாக சென்டர் பார்த்து நிற்க வச்சு பிடிச்சிக்கோங்க. இனி ஒருத்தர் இந்த சிமெண்ட் கலவையை அதில் போட்டு ஃபில் பண்ண சொல்லிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு சாயாமல் இருக்கிறதுக்கு கட்டை மாதிரி ஏதாவது சப்போர்ட்டு கொடுத்து இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. சிமெண்ட் செட் ஆகிறதுக்கு எப்படியும் 2லேருந்து ஒரு 3 நாள் வரை ஆகும். ஸோ இப்போ நீங்கள் அந்த மோல்டை ஒரு சைடில் தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ காங்க்ரீட் மோல்டு ஒரு சைடு செட் ஆகிறதுக்கே மினிமம் 2 to 3 days ஆகும். ஸோ அதை நீங்கள் ஓரமாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுருங்க. ஸோ இன்னொரு இது என்னென்னா, இந்த மோல்டில் நான் ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது மோல்டில் சுற்றி எதுவுமே வைக்காமல் டைரெக்டாக கலவை போட்டு வச்சுட்டேன். ஸோ அதை எடுக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சுற்றியில் வச்சு தட்டி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் வைக்கும்போது மோல்டில் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கவர் போட்டு சிமெண்ட் அதில் போட்டு தான் வச்சோம். ஸோ அப்படி பண்ணும்போது எடுக்கும்போது ஈஸியாக இருக்குன்னு நினச்சேன். எடுக்கும்போது ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா இங்கெல்லாம் காங்க்ரீட் கொஞ்சம் போகல. ஸோ இங்கெல்லாம் அந்த பிளாஸ்டிக் கவரோட கேப் எல்லாம் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி இது ஃபுல்லாக அப்படியே ஸ்மூத்தாக இது பண்ணிடணும். காஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மோல்டில் இருந்து எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கு எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த டம்பிளை திருப்பி வச்சுட்டு அந்த இன்னொரு சைடு ஆணி அடித்த சைடு இருக்கும் இல்லையா, அந்த மோல்டில் உள்ளே வச்சுட்டு சென்டரில் வச்சுட்டு சிமெண்ட் போட்டுருங்க. போட்டுட்டு சாயாமல் இருக்கிற மாதிரி சப்போர்ட் கொடுத்துருங்க. அது கொஞ்சம் சாஞ்சா கூட ஒரு மாதிரி இருக்கும், பிடிக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது காஞ்சதுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சு இதுக்கு ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றுங்க. யூஸ் பண்ண மோல்டு வந்து பைப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு பெரிய மூடி. நீங்கள் கேட்கலாம் நமக்கு எப்படி இதில் வெயிட் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு. உங்கள்கிட்ட வெயிட் மிஷின் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணலாம். இல்லாட்டி பக்கத்தில் எங்கேயாச்சும் கடை இருந்துச்சுன்னா அங்கேயும் போய் நீங்கள் கலவை கலக்கிட்டு அது ஒரு கவர்லேயோ எதுலையாச்சும் போட்டு போய் நீங்கள் அதை வெயிட் செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இந்த சைஸில் உங்களுக்கு ஒரு 2 kg டம்பிள் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா 2 மோல்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 2 வெயிட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் காங்க்ரீட் போடும்போது 2லேயும் ஈக்குவலாக தான் போடுவீங்க. ஸோ பேசிக்கலி 2 சைடும் ஒரே மாதிரி தான் வெயிட் இருக்கும், ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிருக்கும். ஸோ என்னோடய டம்பிள் வந்து நான் 10 kgக்கு 2 டம்பிள் பண்ணேன். எனக்கு அது 8 kgக்கு வந்திருக்கு. இட்ஸ் ஓகே, ஏன்னா எனக்கு இருந்த மோல்டு அது ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம டம்பிள் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பெயிண்ட்டும் அடித்தாச்சு, பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம டம்பிள். இந்த டம்பிள் நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா இதோட வெயிட்டுக்கு 1000-1500 அந்த மாதிரி வரும்.
ஸோ இப்போ நான் டோட்டலாக பண்ணியிருக்கிறது எனக்கு இந்த 2 டம்பலுக்கும் சேர்த்தியே எனக்கு 200க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. இது 2க்கும் சேர்த்து எனக்கு 200க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. இது செம வெயிட்டாக இருக்குது. எனக்கு இது ஃபுல்லாக செஞ்சு முடிக்க 2 வீக்ஸ் ஆச்சு. இட்ஸ் டைம் கன்சியூமிங், மற்றபடி இட்ஸ் காஸ்ட் எஃபிஷியன்ட். ஒரு 2000 rupees வர வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு 200 rupeesக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுன்னா ஐம் சேவிங் 1800 rupees. அப்படிங்கும்போது இட்ஸ் ப்ராஃபிட் தான். ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் எஸ், அதுதான் உண்மை, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இப்போ ஒரு 1 year ஜிம்முக்கு போகிறதில்ல, ஜிம் போகிறத நிறுத்திட்டேன். ஸோ வெயிட் போட்டேன். ஸோ அதெல்லாம் இந்த நெக்ஸ்ட் 5 months கம்மி பண்ண போகிறேன். ஸோ ஐல் பி மேக்கிங் அ வீடியோ ஆஃப் தேட் டூ. ஐம் மேக்கிங் அ வீடியோ ஆஃப் தேட் டூ. அது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் ஆஃப் ஹவு டு மேக் அ டம்பெல்ல வீட்டிலேயே உங்களுக்கு டம்பெல் செய்கிறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம்.